ஹாய் guys, குட் ஈவினிங். ஏஜே ஃபிஷிங் டேக்லஸ் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கடைக்கு புதுசாக வந்திருக்க ரியல் வாரியரோட லைவ் ஸ்பைடரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து புதுசாக லான்ச் ஆன ஒரு ஃப்ராக் மாதிரி லூர் தான். ஃப்ராக்னு சொல்லக்கூடாது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிலந்தி மாதிரி தான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காகனா ஸ்னேக்கெட் ஃபிஷிங் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாகும். ஸோ இதில் நம்மக்கிட்ட 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. க்ரீனு, ஒயிட் வித் பிளாக்கு, ப்ரௌன், அப்புறம் ரெட் வித் பிளாக். ஸோ இதில் ஒரு கலர் எடுத்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 11 கிராம்ஸ் வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா லென்த் பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர்ஸ் வரும். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 450 ருபீஸ் வரும். ஸோ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்பைடர் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ரப்பர் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பர் குவாலிட்டி. நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் ஸ்ட்ரெச் பண்ணாலும் கட் ஆகாது. அந்தளவுக்கு குவாலிட்டி ரப்பரில் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த பாடி பார்த்திங்கன்னா சூப்பர் சாஃப்ட் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து மீன் வந்து கடித்தாலும் ஈஸியாக உங்களுக்கு ஹுக்கப் இருக்கும் பயங்கரமாக. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். அண்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பின்னர் வந்து பெண்ட் ஸ்பின்னர் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு நார்மலாக எல்லோரும் ஃப்ராக் லூர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல சில டைமில் வந்து மீன் அடித்து மிஸ் ஆகிடுச்சுன்னா திரும்பி ஃப்ராக் லூர் எடுக்கிறதுக்கு வந்து மீன் வந்து பயந்து போயிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக ஸ்பைடர் லூர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதே மீன் ஃப்ராக் அடித்து விட்ட மீனை வந்து இந்த மாதிரி புது லூரை பார்க்கும்போது கண்டிப்பாக அட்டாக் பண்ணி பிடிக்குங்க. ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. பாய்.